இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராம்லீலா மைதானத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் அவர்களை எல்லாம் வெறியேற்றி எப்படி பாபர் மசூதி தகர்ப்பின் போது நாடு முழுவதும் ஒரு ரத யாத்திரை என்கின்ற பெயரிலே மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் தூண்டிவிட்டு சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக கொண்டு வந்தார்களோ அதே போன்று மிகப்பெரிய ஒரு வெறிகொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி அன்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றார்கள். மஞ்சள் அன்றைக்கு இருந்து அவர்களுடைய மஞ்சள் கொடிகளை கெட்டிக்கொண்டு செல்லும் இடமெல்லாம் வன்முறை. டெல்லி மாநகரம் முழுவதும் அதகலப்பட்டது. நாடாளுமன்றத்தின் வெளியிலே இருந்து கொண்டு கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த இவர்கள் திடீரென்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சிக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி 7 பேரை சுட்டுக் கொள்கின்றது. அதை தொடர்ந்து இந்த டெல்லி மாநகரத்தில் ஒட்டுமொத்த கலவரம் ஏற்பட்டு அன்றைய தினம் மத்திய அமைச்சராக அந்த ராமையா என்பவருடைய வீட்டும் தகர்க்கப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த கர்ம வீரர் காமராஜர் அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய இல்லத்திலே மதிய வேளையிலே அவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்குள் இதை சொல்லுகின்ற பசு பாதுகாவலர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவர் படுத்திருக்கின்ற அறை வரை தீ வைத்து கொளுத்திருக்கிறார்கள். கர்ம வீரர் காமராஜருடைய அவருடைய பணியால் அவசர சமயோஜிதமாக செயல்பட்டு அன்றைக்கு காமராஜரை பாதுகாப்பாக வேறொரு இடத்துக்கு கொண்டு சென்றிருந்தார். இவர்களுடைய நோக்கம் இன்றைக்கு இந்த திராவிட கொள்கைகளை எடுத்து வைப்பவர்கள் யாரெல்லாம் இவர்களுக்கு சூறக்கூடிய இந்த பிராமணிய சித்தாந்தத்திற்கு எதிராக யாரெல்லாம் வருவார்களோ இவர்களெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும். இந்த மக்களுக்கு எதிராக இந்த மக்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பசுவதை தடை சட்டம் கௌரக்ஷக் என்கின்ற பெயரிலே இவர்கள் நாடு முழுவதும் கிளம்பியிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சி தான் அன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகலாக் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போன்று மத்திய பிரதேச மாநிலத்திலே இவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்களோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்திருக்கிறது. நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், என் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற பக்ரீத் பண்டிகைக்குள் நம்முடைய தமிழகத்திலும் நம்முடைய அமைதி தவழுகின்ற இந்த தமிழகத்திலும் இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டுவதற்காக இந்த சங் பரிவார் கும்பல் எல்லா திட்டங்களையும் செய்து முடித்து விட்டது. நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்ரீத்தின் காரணமாக இந்த பக்ரீத் பண்டிகை வருவதற்கு முன்பாக இது போன்ற ஒரு வன்முறையை இது போன்ற ஒரு படுகொலையை நம்முடைய மாநிலத்திலும் நடத்தி காட்டி அதன் மூலமாக இந்த ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தை பல்வேறு கூறுகளாக பிரித்து அதன் மூலம் தன்னுடைய இந்து ராஷ்டிரத்தை இந்த தமிழகத்திலும் நிறைவேற்றி விடலாம் என்கின்ற அவர்களுடைய திட்டமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்கின்ற ஒன்றை மட்டும் கூறிக்கொள்வேன். காவியர்களே, இது பெரியார் வாழ்ந்த மண்.